உங்களுக்கு எந்த ஊர் தம்பி? ஆனால் எனக்கு நாகர்கோவில். நான் இப்போ இறந்தாங்க இல்லையா? ஆமாம், அவங்களோட பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்போ அவங்களோட மறைவு வருத்தம் தான். ஆனால் அவங்க மறைவில் உங்கள் சந்திப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு மரக்கன்றுகள்லாம் நட்டுருக்கோம். இந்த மரம் வந்து அவரோட நினைவாக நட்டுருக்கோம். இந்த மரம் அவரோட பேரை சொல்லும். இந்த மக்களுக்கும் இந்த பகுதிக்கும் நல்ல ஒரு காற்று தரும், நிழல் தரும். அந்த நோக்கத்துக்காக நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இது எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் எல்லாம் எப்படி வந்துச்சு? எத்தனை வருஷமாக பண்ணிட்டு? நாங்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை எதுவுமே பதிவு செய்யலை. இப்போ கடந்த சில ஒரு வருஷமாக நாங்கள் இதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு எங்கள் அண்ணா ஒருத்தர் பிரபாகரன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி 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 சரி. இப்போ கடந்த ஜனவரியில் இதில் நீங்கள் எத்தனை மரம் நட்டுருப்பீங்க? எத்தனை விதைகள்? நாங்கள் கவுண்டிங் பண்ணலை. ஏறத்தாழ ஒரு 500 மரக்கன்றுகள் நட்டுருப்போம். சரி சரி சரி. ஒரு பொதுமக்களுக்கு கனி தரக்கூடிய மரங்கள் அதெல்லாம் ஒரு 100 மரக்கன்றுகள். சரி சரி. போன ஜனவரியில் திருவள்ளுவர் தினம். சரி. அந்த தினம் அன்னைக்கு திருவள்ளுவரை சிறப்பிக்கும் முகமாக சரி சரி அவரோட பேரை சொல்லி குறளும் படிக்கணும், அதே நேரத்தில் மரக்கன்றுகளும் இயற்கையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வலியுறுத்தி சின்ன குழந்தைங்களுக்கு குரல் சார்ந்த விஷயங்களையும் வலியுறுத்திட்டு மரக்கன்றுகளையும் கொடுத்தோம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம இவ்வளோ பேச வரும். உங்கள் பேரை கேட்கல. என் பேர் ஜெயசுராஜ். ஜெயசுராஜ் இல்லை, என் பேர் சிவா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் இதே மாதிரி எங்கள் ஊரில் போய் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நிறைய மரக்கன்றுகள் நடுறதுக்கு வலியுறுத்துங்க. ஒரு பசுமை புரட்சியை உண்டு பண்ணுவோம். ஓகே, நன்றி. ஓகே. சரி.